படம் இன்னும் அடங்கல. ஏன்னா அவர் குற்றவாளியா வந்து நிக்கிற மாதிரி எனக்கு மனசு தோணுது. இந்த சட்ட விரோதத்தை நான் இனிமேல் தொடர மாட்டேன். நான் ரேபிடோ ஊபரை கூட டெலிட் பண்ணியாங்க. நிறைய இருக்கு, ஜெப்டோ இருக்கு, ஸ்விக்கி இருக்கு. அது கூட நாங்கள் பயங்கரமா ஓப்பனா செஞ்சுட்டு போயிடும். தயவு செய்து மன்னிச்சு விடுங்க. நாங்க செய்ய மாட்டோம். எங்களோட கவனக்குறைவு இன்னொரு பக்கம் அரசோட ஒரு சின்ன தவறுதல் இருக்கு. அத வந்து இப்ப நானா ஒரு முடிவு பண்ணி எனக்கு ஏன்னா இப்ப நானா முடிவு பண்ணி அத வந்து இப்ப நான் அனுப்பவும் முடியாது. எனக்கு ஒன்னும் கேஸ் இல்லை. இப்ப ஆக்சுவலா இவங்க வந்து ராபிடோ ஆப்ல வந்து இந்த மாதிரி பைக் டாக்ஸியா இந்த வண்டியை யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். 1000 ரூபாய் போடுவாங்க. என்ன மேட்டர்னு வச்சுங்க, அவங்க நீங்க ராபிடோ ஓடனே ராபிடோ இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களே லீகல் டீம் ஆளுங்க நம்மளாம் தமிழர்கள் ஒரே மாநிலத்தில் இருக்கோம். ஏதோ அண்ணனுக்கு உறவா பேசுறோம். ஆனா ரேபிடோக்காரன் யாரு எங்க உட்காந்து பண்றானே தெரியாது. ஒரு நாள் ஒரு கஸ்டமர் நான் அடிச்சேன். அவனுக்கு கூட நான் யாரும் யாருக்கு போய் சொல்றேன்னு தெரியாம நானும் செஞ்சுருந்தேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எதுவுமே நீங்க அதை சொல்லவே முடியாது இல்லையா?